ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ சென்னையில் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. இப்போது இந்த வெயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு போகிற சூப்பரான ஸ்பாட் தாங்க த விஜிபி ஸ்னோ கிங்டம். இது விஜிபி கோல்டன் பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. இது விஜிபி ஸ்னோ கிங்டம். எதுக்கு பக்கத்துலேயே விஜிபி மெரைன் கிங்டமும் இருக்குது. நான் ஆல்ரெடி மெரைன் கிங்டம்க்கான வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜிபி ஸ்னோ கிங்டம். இந்த விஜிபி ஸ்னோ கிங்டம்க்கு உள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போதே காருக்கெலாம் என்ட்ரி ஃபீஸ் போட்டுருவாங்க. நம்ம காரை இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ப்ளேஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க. நம்ம ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த விஜிபி ஸ்னோ கிங்டமில் டைமிங் அலாட் பண்ணியிருக்காங்க. டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ண முடியும். 1 hour டைமிங். அதுலேயும் நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணோம். இதே மாதிரி ஆன் த ஸ்பாட்லேயும் நம்ம போயிட்டு டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். இப்போது ஒரு டைமிங் அலாட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் தான்றது உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைமிங்க்கு நம்மளுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதாங்க டிக்கெட் ப்ளேஸு, டிக்கெட் கவுண்டர் ப்ளேஸ். இங்கே போயிட்டு ஆன்லைன்லேயே வாங்கினாலும் நம்ம ஃபோனை காட்டிட்டு நம்ம டிக்கெட்ஸை வாங்கிட்டு தாங்க உள்ளே போகணும். நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏற்ற க்ளவுஸு, ஜர்க்கின்னு, சாக்ஸு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. க்ளவுஸோட குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. லேடிஸ்க்கு தனி ப்ளேஸில் தந்துடுறாங்க, ஜென்ஸ்க்கு தனி ப்ளேஸில் கொடுத்துட்றாங்க. நம்ம இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம இது எல்லாத்தையும் வியர் பண்ணிட்டு மட்டும்தாங்க உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம பூட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பூட்ஸ் இப்போ பசங்களுக்கு வாங்குகிற பூட்ஸோட நம்ம பிளாஸ்டிக் கவரும் சேர்த்து வாங்கிட வேண்டியது தான். ஏன்னா அந்த காலில் நம்ம சாக்ஸை போட்டுட்டு அந்த கவர் போட்டுட்டு நீங்கள் பூட்ஸ் போடுங்க. என் பசங்களுக்கு நான் அந்த கவர் வாங்கி போடலை. அதனால் என்னாச்சுன்னா பூட்ஸ்குள்ளே ஃபுல்லாக ஐஸ் கட்டி உள்ளே போயிடுச்சு. ஸோ பசங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே சில்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, ரொம்ப அழுக. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த சாக்ஸ் எடுத்து போட்டதுக்கப்புறமா அந்த கவரையும் காலில் மாட்டிட்டு நீங்கள் பூட்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சாக்ஸ் ஈரம் ஆகிடாது. பூட்ஸ்குள்ளே இருக்க சாக்ஸ் ஈரம் ஆகாது. ஸோ அதனால் மறக்காமல் இதையும் வாங்கி போட்டுருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. சரி, இப்போ நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கலாமா? விடுவாங்க. பால் விளாடுங்க.
தட்டு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். தம்பி ஆட்டிரு. ஆமாம், அந்த குள்ளா மாட்டி விடு, குள்ளா மாட்டி விடு, குள்ளா மாட்டி விடு. அங்கிட்டு போய் குதிங்க, நல்லா அங்கிட்டு போ சவுச்சு, அங்கிட்டு போ. போயிட்டு வா. வரல போடா. அழகா இருக்குடா. உள்ள போயிட்டு வா, அப்படியே உள்ள போ, உள்ள போ, குனிஞ்சு போ அப்படியே. நீ போடா, லைட் போட்டுருக்கேன்டா. போடா, நான் லைட் போட்டுருக்கேன். இங்கே பாரு, போ போ, இங்கே பாரு, போ போடா. லைட் போட்டிருக்கேன்ல நான் உனக்காண்டி தான் போட்டிருக்கேன். போ போ போ, உள்ள போ, போயிட்டு டாடா கண்டு வாங்க. சரி, கழிச்சு விடமா உனக்கு. ஆயிடுச்சு. பப்பு 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 எப்படி இருந்துச்சு உள்ள? எப்படி இருந்துச்சு உள்ள? தாரணம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? நாங்கள் ஸ்னோவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோங்க. நான் மறைச்சிட்டு நிற்கிறேன். இப்போ
சுஷி வாங்க. ரெண்டு பேரும் பிடிச்சிக்கோ, விட்டுறாத. அவனுக்கு பேண்ட் சீஸா இருக்கும். எப்படி சாப்பிடு படி ஸ்நாக்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே வந்து டேட்டூ போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் பசங்க, அம்மா எங்களுக்கும் போட்டுருங்கம்மா டேட்டூ அப்படின்னாங்க. 50 ருபீஸ்க்கான டேட்டூவும் 100 ருபீஸ்க்கான டேட்டூவும் இருந்துச்சு. இது வந்து 2 டேஸ்க்கு வந்து இந்த கையில் இருக்குமா. நம்ம டைம்லேயே சோப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டாலும் போயிடும். ஸோ பசங்க ஆசைக்காண்டி 2 பேருக்கும் ஒன்று டேட்டூ போட்டாச்சு. கருப்பு தான் இருக்குமா, கலர்லாம் கிடையாது. கட்டப்பா சுச்சி இப்படி காட்டு, மை போட்ட மாதிரி இருக்கு. இப்படி காட்டு, இப்படி காட்டு. ஏய் தலையில போட்டு அப்போ போலாம். காசு கேட்பாங்களோ? கட்டு கீழே இப்படி கட்டு, நீ இப்படி கட்டு, இப்படி கட்டு, இப்படி இப்படி இப்படி. போலாம். அடுத்து என்னடா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தது தாங்க இந்த அனிமல் சஃபாரி. இங்கே வந்து பசங்க போயே அவனு ரொம்ப ஆசைப்பட்டு போனோம். கடைசியில் இங்கேயே டிக்கெட் எடுக்கணுமா. அதனால் நாங்கள் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரர் தாங்க போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். அது வரைக்கும் நல்லா உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா உள்ளே என்ட்ரி ஆனால் பசங்க பண்ண கூத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஓ உள்ள போ. சரிங்க, இங்கே இருங்க. இப்போ சவுண்ட் வருதுன்னா எலி பூனை தான் இருக்கு. பெருச்சாளி 2 இருக்கு. சரி நீங்கள் 2 இங்கே இருங்க, நான் என்ன போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் இந்த பார்த்துக்க, அந்த அக்கா பார்த்துக்குருவாங்க. நீங்கள் 2 போங்க, அவங்க கேம் விளாட்றாங்களா, போங்க. சரி பாய். நீ அம்மா நீ என் கை பிடிச்சிக்கவா.
இங்கே வேறு இங்கே வந்துருச்சு. இந்த புளிதான் இங்கே 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 அங்கிட்டு தள்ளிப்போ. அங்கிட்டு போகணும். இரு தள்ளாத, ஏதாவது திடீர்னு வரும். இந்த மரமே சாயுது. இங்க பாரு அம்மா, இங்க பாரு. ஒரு நிமிஷம் உடனே எடுக்கணும். சரி வா 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 வா. ஃப்ளாஷே ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை அட வாப்பா, லைட்டு தான் எரியலையே. சத்தியமா பிள்ளைலாம் டர்ராக இருக்கு. இது திரும்ப பாருப்பா, லைட்டை போட்டீங்க இதுக்குள்ள. இந்த பாம்பு போரும். இந்த இன்னும் இருக்கு. இனிமேல் தான் ஹைலைட்டே இருக்கு. வா, என்ன ஏதோ பிடிச்சிருக்கீல வா. ஹாய் ஹாய் படி. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க, இது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பிள்ளைங்க வராமல் இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. இந்த அனிமல் சஃபாரி முடிஞ்சிருச்சுன்னு அடுத்து நாங்கள் போன இடம் தான் 12Dன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவுக்கு போனோம். 12D சினிமா போய் உட்காந்தா அங்கே எங்கள் கோலத்தை பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நோரை பார்த்து என் பிள்ளைங்க செம டென்ஷனுங்க. தொலைக்கிறவளை போய் கொள்றா போடா, என்ன ஏன்டா கொள்ற, இதை பயன்படுத்துது. ஃபைனலாக போனது ஆர்ட் கேலரிங்க. இங்கே சூப்பராக இருந்துச்சு, செம்மையான ஆர்ட்லாம் இருந்துச்சு. அதில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதையும் நம்ம பார்ப்போம். அப்படியே பக்கத்தில் வர்ற மாதிரியே இருக்குங்க அந்த ஃபோட்டோஸ்லாம். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒன்றுமே இல்லாமல் வாங்க. ஃபைனலாக விஜிபி ஸ்னோ கிங்டமில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இதோட நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு ½ டே இல்லைன்னா 1 ஃபுல் டே கூட இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஸோ நம்ம ஹாலிடேஸ் இல்லைன்னா வீக்கெண்டில் கூட வந்து நம்ம இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸுங்க. அப்போ அது கூட 2 கையும் பிடி, அதை சண்டை போடு.